வழிகாட்டு மாளிகை பறைகர் பிரசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பரிபூர்ணான்மாக்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு. முதல் உத்தரவு கோவில்பட்டி கோவில்பட்டி. குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? வாங்க. அவங்க கூட வந்தீங்களா? யாருமா அது? கால் வந்துட்டு வாங்க. உட்காரு. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆன்மா தெய்வமா வருது உங்க குடும்பத்துல. அதெல்லாம் ஒழுங்கா கும்பிடுறீங்களா? ஆமா. அதே மாதிரி என்னைய கடந்து போய் பார்த்தா சொலமாட சாமி குடியிருப்பார். இருக்காரா? ஆமா. வடிவழகா வித்திருப்பான் முனீஸ்வரன் ஒருத்தன் எல்லையில. ஆனா இப்ப 1.25 ஆண்டுகள் உன்னுடைய உடல்நிலை பற்றியும் குழந்தை பற்றிய மன வருத்தங்கள் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருத்தங்களுக்கு முடிவு உண்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன நீங்க வரீங்க? திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதியுடைய அருளால உனக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். ஸ்ரீ பாலாஜின்னு பேர் வச்சியா? கால் என்ன பாலாஜி? ஸ்ரீ பாலாஜி. ஏன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம வெங்கடாச்சலபதி வந்து கேட்கிறாரு? நீங்க திருப்பதி போவீங்களா? ஒரே ஒரு தடவை வீட்டுல போயிருக்காரு. நீங்க ஒரு முறை போயிட்டு வந்துடணும். கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. அவ்வளவுதான், ஒரு வாரம் தான். பிள்ளை சொந்தமா கேட்டு வந்தவங்க யாருமா? பாப்பா மகாசக்தியா இருக்குமா? என்ன பிள்ளை உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. வேண்டுதல் இருக்கா? கொடுத்துருக்கீங்களா? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பைரவர் வராரு. பைரவருக்கு விளக்கு போட்டீங்களா? போட சொன்னாங்களா? சோதிடத்தில் உங்களுக்கு போட சொல்லிக்கணுமே. நீங்க என்னமோ வியாபாரத்துக்கு செய்யிட்டாங்க. பைரவருக்கு நீங்க வந்து தீபம் போடணும். அப்படி தீபம் போட்டால் ஜென்ம பாவங்கள் உங்களுக்கு தீர்ந்துடும். அதனால பைரவருடைய உத்தரவுப்படி இன்னையிலிருந்து 95 நாட்கள் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுகிற சமயத்துல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது பொம்பளை பிள்ளையா இருக்கும். சரஸ்வதி பேர். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அரியலூர் 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 அரியலூர். என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கல்யாணம் நடக்கணுமா? முன்னால வந்துடல. நீ வாயா, கால் வந்து வரலாம். ஏக்கா யார் அவரு? அப்படியா? வரலாம், பக்கத்துல வா. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை மாரியம்மை பக்கத்துல குடியிருக்கிறான். கல்யாணம் தான் நடக்கணும்னு சொன்னா உன் பையனுக்கு நான் கல்யாணம் நடத்தி வச்சிருவேன். ஆனா இந்த பொண்ணத்தான் முடிச்சு வைக்கணும்னு கேட்டா அதை நான் வசியமுனியா தரணும். என்னையா உன் பையனுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணுமா? நான் நடித்த பொண்ணத்தான் முடிச்சு வைக்கணுமா? அப்படி விவரமா காடு. கால் வந்துட்டுவான். பொண்ணுடைய அண்ணன் சம்மதிக்க மாட்டேக்கான், அப்பன் சம்மதிக்க மாட்டேங்கிறான். அவன் தங்கச்சியை கொடுக்க அவன் யோசிப்பான்ல. உண்மையா இல்லையா? முடிஞ்சு போச்சா? சரி. இந்த புரட்டாதி 18க்கு மேல வரக்கூடிய ஜாதகம் உன் வீட்டு மருமகன். பக்கத்துல வாமா. எந்த தடை இல்லாம முடிச்சுட்டார. ரொம்ப பேசணும்னு நினைச்சு வந்திருக்க, அங்க பேச முடியாது. கொடுத்த வரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போடு.
அதுக்கு சம்பளம் கிடைச்சாச்சு கண்டு நீ காலை விட்டுடலாம். கர்பசாமிக்கு திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருமா இது? யாரு இவங்க? வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா? காலில் விட்டுருவான். அங்கேயே நில்லுங்க. உட்கார். ரொம்ப உனக்கு விவரம் சொல்றதுக்கு நான் விரும்பல. நீ கேட்கறது என்ன வர வேணும் கேளு. அவன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சா நீ ஏற்றுக்கிடுவியா? இந்தா கூப்பிட்டு வருவான், சந்தோஷமா வெற்றிகரமா நடக்கும். கர்பசாமிக்கு வேலை தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாமா. யாருக்கு? காலில் விட்டுவா. என்ன கர்பசாமி ஒரு பூ வச்சிருக்கிறீங்க? பையன் எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? அவன் மனத்துக்குள்ள ஒரு பெண் வளர்ந்து கொண்டு இருக்கிறாள். அவனுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும், வாழ்க்கையும் அமையும். இந்த அப்படி வெற்றி. கர்பசாமிக்கு தஞ்சாவூர். தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஒரத்த நாட்டில இருந்து எல்லாருமே வரலாம். தஞ்சாவூர் ஒரத்த நாடு. தஞ்சாவூர் கடனும் திறனும்னு கேட்டு வந்தவங்க. சரி, காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காமாட்சின்னு ஒரு அம்மா வாராட, எங்க இருக்காப்பா? சரி. வீரனார்னு ஒரு தெய்வம் வாராரு. சரி. உன்னுடைய மனைக்குள்ள செய்வன வைவன கோளாறு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனா நடந்திருக்கு என்பது உண்மை. அப்படி நடத்தினது யார் அப்படின்னு கேட்டா குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அதனால அந்த தீய சக்தியை விலக்கி உன் குடும்பத்து கடனை தீர்க்கிறதுக்கு பூமியை விலையாக்கி தந்துருந்த புரிஞ்சுக்கிடுவ. நீ கால் வந்துட்டு வரலாம். இப்போ உன் வீட்டுக்காரம்மா சுத்தமா இருக்காளான்னு கேட்டியாப்பா? மந்த்லி பீரியட் சம்பந்தமாக காலங்கள் 7 நாள் முடிஞ்சிடுதா? அதனால இப்போ நான் உனக்கு உன்னுடைய தொழிலை உனக்கு புகழோட நடத்தி தரேன். உன் கடனை தீர்க்க பணம் தாரேன். அதனால அடுத்த பௌர்ணமியில காலத்தை உணர்ந்து 2 பேரும் காலில் விடும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை வரம் தாரேன். வெற்றி உண்டு. பணம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு, ஆனந்தமா இருக்கலாம்ப்பா. கடன் தீர வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்மணியாள். என்னம்மா பராசக்தி, நல்லா இருக்கிய? ஐயனார் எங்க இருக்காரு? காலில் வந்துட்டு வாங்க. கவர் எடுத்து கொடுப்பா. இந்த இதை வச்சுக்கிட்டு வரலாம். பொறுங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாத வார்த்தைகளால வீண் பகையும் பிரச்சனையும் உங்க குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? எதிர்பார்க்காம போலீஸ் வழக்குக்கு போயிட்டா நீங்க சமாளிச்சிருவீங்களா? முடியாது. அப்ப வாயை அடக்கணுமா வேண்டாமா? காலில் விட்டுவாங்க. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுவரை எந்த எதிரியாலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாம நான் காப்பாற்றி தரேன். அதுக்கு பணமும் தரேன், அவங்கள சாந்தமும் ஆக்குறேன். வேற என்னப்பா வேணும்? தீர்ந்தாச்சு. நான் சொன்னா வருத்தப்படுவீங்க. 6 மாதம் பொறுமையா இருந்துட்டாங்க. இருப்பிடத்தை பறி கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கேன். போலாம். கர்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை அமைச்சுத்தான்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்குண்ணே? வளர்ந்த என்ன? யாருக்குமா? கால் வந்துட்டு வா. நீங்க தஞ்சை மாவட்டமா தஞ்சாவூரா? ஓ, நீங்க இருக்கீங்களா? யார் நீங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க.
பையன்கிட்ட திருமணத்தை பத்தி பேசுனீங்களா? பேசாம என்கிட்ட கேட்க வந்துட்டீங்க. பக்கத்துல வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. உன் பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்களாப்பா? அவனுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. 3 மாதங்கள் பொறுத்திருந்தா இந்தியாவுக்குள்ளே அவனுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணுமா இந்தியாவில் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுங்க. அப்படின்னா அரசு உத்தியோகம் அவனுக்கு தயாராகிடும். நான் ஒரு கேள்வி கேட்டு நீ என்கிட்ட பதில் சொல்லலையே. கல்யாண விஷயமா கேட்கும் பொழுது உன் பையன்கிட்ட நீ பேசுனியான்னு நான் கேட்டேன், நீ எனக்கு பதில் சொல்லலை. நான் ஏன் அப்படி கேட்டோம்னு உனக்கு தெரியுமா? உன் பையனுடைய நட்புனால மனவேதனையும் குழப்பமும் வீட்டுக்குள்ள வரும். 2 விதமான பழக்க வழக்கங்கள் அவன்கிட்ட இருக்கு. அதை மாற்றத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். பொம்பளையால இடைஞ்சலாம் ஆக்கி தரேன், உன் பிள்ளைய திருத்தி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு பாப்பா. அப்படியா? ஓஹோ, சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடுயாம்பா. என்ன வேணும்? கால் வந்துட்டா. நான் பிறந்த காரணத்தை உன் பையனுடைய ஆண் மனசை பார்த்தேன். வேற ஒரு பெண்ணோட அவனுடைய உள்ளம் கொஞ்சம் குழம்பி இருக்கு. அவனுடைய மனதை திருத்தி உன் பேச்சுக்கு கட்டுப்பட வச்சா போதுங்களா? என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணி. பொறுமையா இருந்துக்கா, தானாகவே பிரிஞ்சு வந்து உங்கள்கிட்ட கல்யாணம் முடிச்சு வைப்பான்னு சொல்லுவான். நடக்கும். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. இன்னைக்கு ஒரு உத்தரவு தான். கர்மசாமிக்கு அறந்தாங்கி. மறந்தாங்கி இல்லப்பா, அறந்தாங்கி. எப்ப வச்சது? கட்டு போயிருக்கா? அறந்தாங்கி. உடல் நோய் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல் சம்பந்தமா கேட்க வந்து யாருப்பா? யாருக்கே தெரியல. பேசுவீங்களா? என்ன செய்யுது? கால் அனுப்புறோம். ரெண்டு வாரம் கேட்டு வைக்கலாம். என்ன வேணும்ப்பா? ரெண்டு வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும் சொல்லு. கால் வந்துட்டு வா. நான் சொன்னா வருத்தப்படுவங்களுக்கு தான் உன்னைய கேட்க வைக்கிறேன். நீ பதில் ஒழுங்கா பேச மாட்டேங்கிய. மனைவி எங்கடா இருக்கா தம்பி? பக்கத்துல வா. ஊமையா இருந்தா ஒன்றும் ஒத்து வராது. உன் இடம் உன் கையை விட்டு போகணுங்கிற நிலைமை இருக்கு. இடம் வேணுமா பணம் வேணுமா? இடம் தான் வேணும். பின்னங்கெல்லாம் வெட்டியாக்கி தரேன் சொல்லிருக்கான். 3 முறை என்னைய பாரு, ஜெயிச்சு தரேன். அப்படி கர்மசாமிக்கு கல்யாண தகுந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தவர்கள் யாருக்குமா? பெரியம்மா. கால் வந்துட்டு வா. சோ அப்பா, உங்க ஊர் எல்லைக்குள்ள போறோன்னு விநாயகர் வராரு, பிள்ளையார் இருக்காரோ? என் குதிரை போய் பார்த்துச்சு. உங்களுக்கு போய் அப்படி இறங்குற இடத்துல ஸ்டைலில் இருக்காரு. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. முடிச்சிடலாமா? எஸ். ஒரு ஜாதகம் வந்து திருப்தி இல்லாம போயிடுதுப்பா. அதனால இப்போ உன் பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன்.
ஆரோக்கியத்துல குறையில்லை. ஆனா சிவபெருமானுடைய கழுத்தில் உள்ள திருநாகம் அதிலே சூழ்ந்திருக்கு. அதனால சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்கு. அதை நிவாரணமாக்கி ஐப்பசி மாதத்துல கல்யாண சம்பந்தத்தை வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும் மகனே? சின்ன பையன் கொஞ்சம் வேற வெளியில போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட தான் இருப்பான். அவமானப்படாம வெளியே கூப்பிட்டு வரப்போ கர்மசாமிக்கு அதே அறந்தாங்கி எல்லை வெளிநாட்டுக்கு போகணுமே. அதுக்கு முன்னால நல்ல காரியம் நடக்குமான்னு கேட்டு வந்திருக்கான் அவன்கிட்ட. கால் விட்டு வரலாம். அறகுறையா காலில் விழுந்தேன். அவன்டா நீ மனதை சாமிட்ட குடியாம இல்ல. வா, எனக்கு அழுததே பிடிக்காது. ஏன் அழணும்? அழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான். நீங்க ஏன் புதுசா அழுதீங்க? உன் பையனுக்கு திருமணத்தை வெட்டியாக்கி தரேன். இன்னும் 4.25 ஆண்டுகள் அவன் வெளிநாட்டில் தான் இருப்பான். சில கோடிகளை சம்பாத்தியம் செய்து வெளியே வருவான். ஆனால் திருமணத்தை முடிச்சுட்டு போக வைக்கணுமா? முடித்து போக வைக்கணும். கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு வரலாம். திருமணத்தை நடத்தி தரேன். இந்த உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு திருவாரூர் 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 திருவாரூர். தம்பி அறந்தாங்கி, நீ என்னைய பார்க்க வருவ. என்ன சொன்ன? நீ என்னைய பார்க்க வருவாய். அர்த்தத்தோட சொல்லியிருக்கான். போயிட்டோம். திருவாரூர் எல்லை தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு வந்த மகன் பாப்பா. என்னத்துக்கு போனான்னு கேட்கணுமா? சரி, ஓகே. செல்லு எனக்காப்பா. நான் அப்படிலாம் ஆசை கிடையாது எனக்கு. யார் யாரி யாரு உங்களை செல்லு எடுங்க சார். மன நிறைவா வந்து பக்கத்துல வந்து உட்காருங்க. கண்ணை மூடுங்க. ரெண்டு பேரும் கண்ணை மூடி உட்காருங்க. இந்த மகனை சீரடைஞ்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களாப்பா? அது மாதிரி உன் கடல்களை தீர்த்து தந்தா போதுங்களா? அவனை பத்தி இப்போ உத்தரவு வரல மகளே. நீ காலில் விட்டு வா. காலில் விட்டு வாங்க. ரெண்டு பேரும் கர்மசாமிக்கு. அப்படியா? இந்தாப்பா, உனக்கு தொழில் நிறைய வரும். அக்ரிமெண்ட் போட்டு அசத்தி தரேன். இப்படி இந்தா, கடன் படாம காப்பாத்துறேன். இவனை 3 முறை எனக்கு கூட்டு வரணும். 3வது முறை நான் கொடுக்கிற கனியால் இவன் திருந்தி விடுவான். அக்ரிமெண்ட் போட்டு எழுதித்தானே சொல்லியிருக்கேன். அசத்திட்டு வா போ. ஒன்றும் இல்லை. சந்தோஷமா போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அக்ரிமெண்ட்ல சைன் வச்சாச்சு. ஓகே பண்ணிட்டு வா. என் குழந்தைக்கு இப்படித்தான் இருக்குமா, மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டு வந்தவங்க. திருவாரூரா உங்களுக்கு? உங்களுக்கும் திருவாரூரா? எந்த இடம் திருவாரூர்ல? 1 2 3 4. கரெக்ட். ஓகே. கால் எடுத்து வரணும். மைனா 3 வருஷம் அவகாசம். என்ன பேருடா? நீங்க பேச வேண்டாம்ப்பா. டேய் தம்பி, என்ன பேரு? உன் பேரு என்ன பேரு? இவனுக்கு 3 வருஷம் அவகாசம் இருக்குப்பா. 3 வருஷத்துல இவனை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துருக்கேன். ஜெயிச்சு தரேன். உன் பிள்ளை திருந்துவான். மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சி கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு பணம் தந்துட்டேன். கட்டுங்க. கர்மசாமிக்கு
கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா சரி. காங்கேயம் 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 பக்கமான காங்கேயம். ஆ. காங்கேயம் இடத்தை வித்து கடத்தை அடைக்கவான்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். மனைவி அமைவதென்றா இறைவன் கொடுத்தவர். அவங்களுக்கு காங்கேயமா இல்லையே? உங்களுக்கு காங்கேயமா? பின்ன என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொல்லாத நட்பால ஒரு சில மனவேதனைகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போ இருக்கிற இந்த கடத்தை தீர்த்து உன்னை நான் விடுதலை ஆக்கணும். அந்த இடத்தை விற்க விடாம ஒருவருடைய இடைஞ்சல் மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடைஞ்சலை நிறுத்தி வித்து வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். விலை பேச ஆரம்பிக்கலாம். ஜெயிச்சு தாரேன். ஆவணி பிறந்தாச்சு, விடுதலை வெற்றி. என் மனைவிக்கு உடல்நிலையில் இருக்கிறது மனப்பேயா அல்லது உண்மையான பேயா? இதுக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு ஒருத்தங்க கேட்கலாம். என்னடா நல்ல காலில் விழலையே? நல்ல காலில் தான் விழுந்திருக்க. நீ நல்ல காலில் விழுந்த வந்து உட்கார். உன் மனைவிக்கு கொஞ்சம் மனநிலைகளும் அதிருப்தியுற்று இருக்கு. உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகளால குழப்பம் இருக்கும். அவங்க பக்கத்தில் போனோம்னா உடம்பால பிரச்சனை வரும். இப்போதைக்கு ஏதோ பேய் பிடிச்சி ஆடுறத மாதிரி கொஞ்சம் உள்மனதுக்குள்ள குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 முறை இங்கே கூட்டுவா, அவளை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? பணம் வேணும். அதுக்கு தந்துட்டேன், சேர்த்துக்கோ. நல்லா சாமி, என் தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பம் திறனும்னு கேட்டு வந்தவங்க. அப்படியா? சரி, ஓகே. கால் வந்துப்பாங்க. உங்களை யார் சார் கூப்பிட்டா? ஆனால் திடீர்னு இருந்துட்டாரு. வரலாம். உன் டிபார்ட்மெண்ட்ல மேலே போய் பார்த்தேன். இன்னும் 2 முறை அந்த அம்மாவை வந்து ப்ரொமோஷனுக்கு சொல்லுங்க. அவங்க சம்மதிக்கிறான்னா அந்த வேலைக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எழுதிருங்க அப்படின்னு உங்கள் சுப்ரீம் ஆர்டர் வந்து ஆணையர் வந்து கையெழுத்து போட்டுருக்காரு. அப்படின்னா வேலைக்கு தகுதி இல்லைன்னா ப்ரமோஷனுக்கு தகுதி இல்லையா அல்லது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுதி இல்லையான்னு நீ ஆராய்ச்சி பண்ணணுமே. உண்மையா இல்லையா? ஆனால் இந்த ப்ரமோஷனை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்றால் இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது மாதிரி உன் மேலே வழக்கு பதிவு பண்ண தயாராக இருக்காங்க. புரிஞ்சுக்கணும். நீ கால் வந்துட்டுவான். முடியுமா? சரி, கேட்டு பார்க்க. நீ நினைச்சபடியே உன்னுடைய பணியை நான் அமைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன். பொறுமையா இந்தா உன் கடன் தேவை. கருப்பசாமிக்கு தேனி மாவட்டம், தேனி மாவட்டம், தேனி கோம்பை சேர்ந்து வரலாம். கோம்பை பத்திரம் வரலாம். உனக்காகவா நான் உனக்காகவா
கணவன் மனைவி மன வருத்தம் வேதனை தீர வேண்டும் என்று வந்தவர்கள். யாருக்கெல்லாம் யாருக்கு வருத்தம்? என்னாச்சு? உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உட்காரக்கூடாது, நெல்லு. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உங்க கூட இல்லையா? கால் வந்துட்டு வா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் இது? வா. உங்க அப்பனுக்கு புத்தி கிடையாதா அப்போ? உட்காரலாம். வாடா. நீங்க இருக்கிற தோட்டத்து எல்லைக்குள்ள நாகம் சொந்தமான ஒரு தெய்வம் இருக்கும். இருக்கா? அதை தாண்டி போனா நான் கருப்பசாமியும் இருப்பேன். உங்க அப்பன் இன்னொருத்தர் சொல்ல கேட்டுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான். அதுல ஒரு பொம்பளையுடைய புத்தியும் உண்டு. அவனை செருப்பால் அடிச்சு பேவள்ளி இங்க சேர்த்து விட்டா போதுமா? கால் வந்துட்டுவான். நல்ல தொழில் அது. வர்றான். வேற என்ன வேணும்? தேவையில்லாம கடன்கள்லாம் வாங்கி வச்சு இப்ப பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான். அந்த இடத்து டாக்குமெண்ட் எல்லாம் உங்க பேர்ல இருந்து மாற்றத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். உண்மையா? அவனை அப்படி கிழிச்சு பிறகு கொண்டு வந்து உங்களுக்கு உரிமை உண்டு எழுதி தந்துடுது. அப்படி ஏய் மூல முந்திர வாங்குது. அப்படி உங்களனா புத்திய காட்டுதிய நீ வாங்கி தரேன். இந்தா உன் உடல்நிலைக்கு என்னடா ஒரு வலி, ஒரு சைடு வலி. கண்ண முடுறா. நீ இன்னிலிருந்து வலி இருக்காது. போ. அடுத்த உத்தரவுல கல்யாணத்தை பத்தி பேசலாம். போங்க. கணவன் மனைவி மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று வந்தவர்கள் கால் வரலாம். நிறைய பேருக்கு வந்து சலம்புறாங்க. சத்தம் போடவே கூடாது. புன்னகையை விட எனக்கு பொன்னகை தான் ரொம்ப வேணும். புன்னகையை விட ரொம்ப எனக்கு என்ன வேணும்? பொன்னகை தான் வேணும். நான் சொல்லக்கூடிய அர்த்தம் உனக்கு புரியுதா? என்ன புரியுது? உன் வீட்டுக்காரர்களுடைய உள்மனதனுடைய எண்ணமே அதுதான். இப்போதைக்கு வீட்டில் உள்ளவங்களுடைய செயலாலும் செயலானது மாந்திரிகத்தால் வேறொரு பக்கம் அவனை திருப்பி விடலாம்ங்கிற எண்ணத்துல உங்களை ஆட்டி வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் மனத்தை அடக்கி மனைவியை மனதார ஏற்றுக்கொள்ள வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். சத்தம் போட்டு பேசக்கூடாது. எலுமிச்சங்கனி கட்டியா இருக்கு, தூக்கி எரிஞ்சிட்டா எடுத்துக்காகும். இந்த மகளே, மெல்ல மெல்ல அவன் மனம் நகலும், இணைந்து இன்புற்று வாழ்வாய். இந்தாப்பா புண்ணியம் அடைவாய். கர்ப்பசாமிக்கு கோம்பை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் கோம்பை கால் வந்து சொல்லலாம். கோம்பை பெண்ணடியால் வந்திருக்காங்க. அடுத்து கோம்பையிலிருந்து பிள்ளைய பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு காலத்துல வைராக்கியமா பிடிவாதமா இருந்து உன்னையவே குழப்பிக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து நான் அடக்கி தந்திருக்கிறேன். இந்த நேரத்துல அவனுக்கு கல்யாணத்தை வெற்றியாகிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவுல இந்த பெண்ணு தான் வேணும்னு சொன்னா அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். நல்ல பெண்ணா கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்களா? இந்த காலங்கள் நெருங்கியாச்சு. நானே வெற்றியாகி நடத்தி தரேன். ஐப்பசியில உனக்கு எல்லாம் வெற்றியா நடந்துடும். ஆனந்தமா இருப்பா. வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வாப்பா. என்னப்பா வேணும்?
திருந்தலைன்னா என்ன செய்யறது? அதாவது வந்து நிலப்பரப்பு கால் வந்துட்டு வரலாம். பையனை பற்றி மட்டும்தான் பேசுறதுக்கு உத்தரவு, நிலத்தை பற்றி இப்போ பேசுகிறேன். வேற கோம்பை இருந்து யார் வந்திருக்கா? உன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டானப்பா. ஆமாம், அங்கேருந்து அவனை வெளி பண்ணி கொண்டு வந்துருந்தேன். என்ன, உன் இடப்பிரச்சனை தீர்றதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. இந்த வெற்றி ஆகிட்டான கர்மசாமிக்கு அதே கோம்பை எல்லை அம்மன் கோயில் உன் வீட்டு பக்கம் இருக்கா ராஜா? என்ன அம்மாள் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா நீ காலியாக்கா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள செய்வன வைவன கோளாறு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பது உண்மை. புரியுதா? ஆனா வீட்டுல அடிக்கடி ஒருத்தருக்கு உடல்நிலைகள்ல தளர்ச்சியும் குறைபாடும் நடக்கும். அதுக்கு சனி பகவான் என்னும் கிரகம் காரணமே தவிர மந்திர சூனியம் காரணமே கிடையாது. இந்த கல்யாண விஷயத்துக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுக்கு இடையில எந்த முயற்சி பண்ணினாலும் நமக்கு தெளிந்த விடை கிடைக்காது. அதனால தை மாதம் வரை பொறுத்திருந்தால் திருமணம் வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சுட்டாரன் வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாரு நீ எங்க வந்திருக்கிற? கோம்பை